ஆனால் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன். நம்முடைய ப்ரெஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற ஃபோட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசனை மாதிரியே தெரியுறாரு பார்க்குறக்கு. எனக்கு இவர் தான் மதுரை எம்பி. வெங்கடேசனை மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில் செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்க. அவர் பிடிஆர் அண்ணன், அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர், மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்லை குச்சி மாதிரி இருக்கா? அது செங்கோல் மாதிரி இருக்கு. நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறி மாடு இல்லை. இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசனம் பேசிட்டு இருக்கார். செங்கோல் என்றால் பெண்களை அந்தப்புறத்திலே அடிமைப்படுத்துவது. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா? நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல. அதனால இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது. உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமிகு எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பத்தி புதுசா ஒரு லாஜிக், நீங்க வேற எதனா வேணாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க, அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு. இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை. இதை தாண்டி செங்கோலை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க. 10 குறள் செங்கோலுக்கு இருக்கு. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர். கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க. ஏக்நாத் ரணதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க. இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் 10 குறளை செங்கோலுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அதை தவறுன்னு சொல்லாமா? செங்கோலுடைய இறைமாட்சியை பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்கு, அது தவறுன்னு சொல்லாமா? அதனால இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன். அவருடைய காவல் கோட்டமா இருக்கட்டும், அவர் எழுதிய புத்தகமா இருக்கட்டும், விரும்பி படித்த ஒரு மனிதன். எழுத்தாளராக அது வேற. ஆனா இன்னைக்கு அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும், திமுக காங்கிரஸ் டிக் மார்க் வாங்கணும், அவங்களாலதான் நம்ம மதுரையில ஜெயிக்கிறோம், அவங்கள கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை. இது தமிழக மக்கள் பார்க்கறாங்க. நான் ஒரு போட்டோ காமிச்சா மக்கள் பார்க்கறாங்க. இது மக்கள் முடிவு செய்யட்டும். யார் பிற்போக்குத்தனமான அரசியலை அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம், தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் நீங்க லண்டன் போகுது அண்ணே, இந்த நேரம் வரும்போது பேசுறோங்க அண்ணே. நேரம் வரும்பொழுது பேசுறோம். நாள் இருக்கு, நேரம் இருக்கு. கட்சி அனுமதி கொடுக்கணும். ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக நான் இருக்கேன். கட்சி முதன்மையானது, கட்சி முக்கியமானது. கட்சி எல்லாமே அரசியல் சூழலை பார்த்து கட்சி ஒரு முடிவெடுக்கும். ஆனால் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன். நம்முடைய ப்ரெஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற ஃபோட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசனை மாதிரியே தெரியுறாரு பார்க்குறக்கு. எனக்கு இவர் தான் மதுரை எம்பி. வெங்கடேசனை மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில் செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்க. அவர் பிடிஆர் அண்ணன், அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர், மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்லை குச்சி மாதிரி இருக்கா? அது செங்கோல் மாதிரி இருக்கு. நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறி மாடு இல்லை. இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசனம் பேசிட்டு இருக்கார். செங்கோல் என்றால் பெண்களை அந்தப்புறத்திலே அடிமைப்படுத்துவது. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா? நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல.